Hi friends, welcome to Adish சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கீரை வடை தாங்க பார்க்க போறோம். இது வந்து நல்லா அவ்ளோ கிறிஸ்பியா இருக்கும், டேஸ்டா இருக்கும். கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாவும் டேஸ்டியாவும் இருக்கும். இப்போ எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே கீரை வடை செய்கிறதுக்கு நான் பருப்பு ஊற போட்டுட்டேன். உளுந்து கடலப்பருப்பு இது ரெண்டு தான் ஊற போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா ஒரு 4 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நீங்கள் வந்து எப்போவுமே வடை செய்யும்போது 4 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருங்க. நான் மெஷரிங் இப்போ சொல்லிடுறேன். நான் இந்த கப்பில் தான் அளவு எடுத்தேன். 1 கப் அளவு உளுந்து, 1 கப் அளவு கடலப்பருப்பு எடுத்துருக்கேன். ரெண்டும் சேம் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. இதோட நீங்கள் வந்து துவரம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம், ஆனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1/4 கப்புக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் தண்ணி இல்லாமல் வெறும் பருப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாவு அரைக்கும் போது தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இப்போ நான் 2 தான் அரைக்க போகிறேன். 1/2 கப் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இதை தண்ணி எதுவுமே சேர்க்காத நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கடல வடைக்கு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சாச்சு. தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா நமக்கு வடை வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா வடை மாதிரி தட்டை வராது. இந்த மாதிரி கொரகொரப்பாக தண்ணி எதுவும் சேர்க்காத அரைச்சிக்கோங்க. நீங்கள் இதை கிரைண்டரில் அரைக்கும் போது ரொம்பவே இன்னும் சூப்பராக அரைப்படும். மிக்சியை விட கிரைண்டரில் இருக்கும்போது குவான்டிட்டி நமக்கு நிறைய வரும். நீங்கள் மிக்சியில் வந்து ஈஸியாக அரைச்சிக்கலான்றனால நான் இன்றைக்கி மிக்சியில் அரைச்சி காட்டியிருக்கேன். இப்போ இதை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதே போல் மீதி உள்ள உளுந்து பருப்பு ரெண்டையுமே நம்ம அரைச்சி இதே போல் பவுலில் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு, மாவு அரைச்சாச்சு. இதில் கீரை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 கப் அளவு அரைக்கீரை எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட நீங்கள் அரைக்கீரைன்னு இல்லை சிறுகீரை சேர்த்துக்கலாம், பாலக்கீரை, எண்ணெய் கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். கீரை சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்குலாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த கீரை வந்து வடை, போண்டா எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். சம்பங்கின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் சைடு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. இங்கே கர்நாடகா ஃபுல்லாக சம்பங்கின்னு சொல்லுவாங்க. இது வடை, போண்டா இது எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக சேர்த்து கட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் அந்த சம்பங்கி கீரை சேர்க்கும்போது குவான்டிட்டி கம்மியாக சேருங்க, இல்லைனா அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணிவிடும். இதோட ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் மாவு அரைக்கும் போது கூட அரைச்சிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. இதோட ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இந்த கீரை வடைக்கு வெங்காயம் நிறையா இருந்தால் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் நான் 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதோட 1 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். சோம்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மாவு அரைக்கும் போதே கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நமக்கு கீரையிலேருந்து தண்ணி வரும். அதனால் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காத இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வடை வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உளுத்தப்பருப்பு கடலப்பருப்பு சேர்த்துருக்கனால நமக்கு அந்த கிறிஸ்பினஸ், சாஃப்ட்னஸ் எல்லாமே ரெண்டும் சேர்ந்தா போல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போ இந்த வடையை நம்ம தட்டி எடுத்துடலாம். இப்போ இங்கே ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக மாவு எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு பிளேட்டில் ஈரம் பண்ணிவிட்டு அதாவது தண்ணி வச்சு தொடச்சிட்டு இந்த மாதிரி கையால் நல்லா அழுத்தி விடுங்க. நல்லா கொஞ்சம் மெலிசாக இதுனுங்க. அப்போ தான் கீரை வடை வந்து நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மொத்தமாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுட்டு நடுவில் வந்து ஒரு ஹோல் போட்டு விட்டுருங்க. இதை வந்து தலைகீழாக கையில் கவுத்து எடுத்தாலே வடை வந்து நமக்கு தனியாக வந்துடும். உங்கள்கிட்ட வாழை இலை இருந்துச்சு அப்படின்னா வாழை இலையில் கூட நீங்கள் செய்யலாம். அதுவுமே வந்து ரொம்பவே சூப்பராக வரும். நமக்கு தட்டில் செய்கிறத விட வாழை இலையில் வந்து நல்லா வரும். உங்களுக்கு கையிலேயே பண்ண வந்துச்சுன்னா நீங்கள் கையில் கூட பண்ணிக்கலாம். இல்லை இதெல்லாம் வரல அப்படின்னா நீங்கள் கடல வடை மாதிரி கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதே போல் எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். இப்போ போட்டு இங்கே 1 நிமிஷம் ஆயிடுச்சு. வடை வந்து நல்லா செவர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது ஒரு கம்பி வச்சு பரட்டி விட்டுடலாம். உடனே பரட்டாதீங்க, வடை வந்து நமக்கு உடஞ்சிரும். ஏன்னா ரொம்ப மெலிசாக இருக்குன்றனால உடஞ்சிரும். ஸோ இது நல்லா செவந்து கிறிஸ்பி ஆகி வரணும். அது வரையும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக விட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அப்புறம் நமக்கு ரொம்ப சீக்கிரம் காந்திடும். அவ்வளோதான், நம்மளோட கீரை வடை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துருங்க. ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.